நீங்க மீட்டிங் போறீங்கன்னா முதல்ல காவல்துறையில பெர்மிஷன் வாங்கிங்க. அப்ப காவல்துறை தானே அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல மீட்டிங் நடந்துக்க வைங்கன்னு. அப்ப இது விஜய் வந்து கிட்டத்தட்ட 2 தடவை மீட்டிங் நடத்திருக்காரு. அப்பவே வந்து அவர் குறிப்பிட்ட அவர் சொன்ன கூட்டத்தோட அதிகமாக தான் கூட்டம் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து காவல்துறை அது சொன்ன இடத்துல வந்து அதிகமாக காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை. இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங், எனி ப்ரொடெஸ்ட் இந்தியாவில். ஒரு கட்சியினுடைய கடமை, அது பொறுப்பு இருக்குல்ல. அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டால் பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளோ கூட்டம் வருவாங்களா, எவ்வளோ கூட்டம் வருமானு ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையுடைய வேலை. உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளோ நடந்தது, இப்போ எவ்வளோ வருவாங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ணியிருக்கணும். ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்குது. அது இடத்த மாற்றி வேற எதாவது இடத்த கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்க போகிறது தடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ளே போகிறது வந்து ஒரு பக்கத்தில் தடுத்துருக்கலாம். ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை குச்சி வந்திருக்கலாம், எல்லாம் இருக்குது. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸியில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதில் இன்னொரு அடிப்படை ஒன்று என்னன்னா, இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்குது. இதில் என்ன, ஒரு அன்னைக்கு கூட சொன்ன, ஒரு நகை கடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் போவாங்க. இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. ஷூட்டிங் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க. ஷூட்டிங் நடக்குது, எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க. இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்குது. வேடிக்கை பார்க்கணும், போகணும், வரணும்னு அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் we have to evolve from this.